தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நெருங்குது அப்படின்னா அது வெறும் அரசியல் போட்டி மட்டும் இல்லைங்க. மக்களோட வாழ்க்கையை நேரடியாக தொடும் வாக்குறுதிகள் மேடையேறும் ஒரு காலமாகவே மாறுதுன்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் முதல் நகர்ப்புறம் வரைக்கும் பல குடும்பங்களின் அன்றாட பொருளாதார நெருக்கடிகளை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய விஷயம்தான் நகை கடன் பார்க்கப்படுதுங்க. வாழ்க்கையில் அவசர தேவைகள் வந்தால் முதல்ல மக்கள் கைவிடும் சொத்து தங்களுடைய தங்க நகை தான். அந்த நகையை அடகு வச்சு பெறப்படும் கடன் தான் பல குடும்பங்களின் உயிர்காக்கும் ஆதாரமாக மாறுதுன்னே சொல்லலாம். அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலையில் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தம், பொருளாதார சுமை அண்ட் ஆல்சோ சமூக தாக்கம் மிகவும் தீவிரமானதாக இருக்கும்னே சொல்லலாம். இதனால தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தாலே அது அரசியல் செய்தியாக மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கையை நேரடியாக மாற்றக்கூடிய ஒரு உணர்ச்சி சார்ந்த விஷயமாகவே மாறுதுங்க. இந்த பின்னணியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி வருவது தமிழக அரசியல் அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். கடந்த 2021 தேர்தலில் இந்த வாக்குறுதி பார்த்திங்கன்னா மக்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி அதோட பின்னர் தான் நடைமுறையில் அமல்படுத்தப்பட்டு அனுபவம் இன்னும் புதியதாக இருக்கும் நிலையில் இப்போது மீண்டும் அதே மாதிரியான அறிவிப்பு வருமா என்ற கேள்வி பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் ஒரு புதிய நம்பிக்கையையும் அதே நேரத்தில் பல்வேறு எதிர்பார்ப்பையும் உருவாக்கியிருக்குங்க. இந்த சூழ்நிலையில் தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் வாக்குறுதி மட்டும் இல்லைங்க. அது தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நிலையை பிரதிபலிக்கும் ஒரு பெரிய விவாதமாகவே மாறி இருக்குங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இன்றைக்கி வெளியாகும் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி அதில் என்னென்ன சொல்லுவாங்க, எத்தனை பவுனுக்கு கீழே நகை வாங்கியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும், இல்லை பணம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா தள்ளுபடி கிடைக்கும் போன்ற பல தகவல் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வந்திருக்கு. அவரோட முழு விவரத்தை தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார அமைப்பை ஆழமாக புரிந்து கொண்டால் தான் நகைக்கடன் தள்ளுபடி போன்ற அறிவிப்புகள் ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத உணர முடியுங்க. இந்த மாநிலத்தின் தங்க நகை அப்படிங்கிறது வெறும் அலங்காரம் மட்டும் இல்லைங்க. அது ஒரு குடும்பத்தோட சேமிப்புனே சொல்லலாம், அவசர நேர பாதுகாப்புனே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பல நேரங்களில் உயிர் காக்கும் பொருளாதார ஆதாரம்னே கூட சொல்லலாங்க. விவசாய செலவுகள் அதிகரிக்கும் காலங்களில் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் குழந்தைகளோட கல்வி செலவுகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் கூட மக்கள் முதல்ல செய்யும் செயல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்க கட்டு இருக்கிற நகையை கூட்டுறவு வங்கிகளில் அடகு வச்சு கடன் பெறுவது தாங்க. இதனால தான் கூட்டுறவு நகைக்கடன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய அங்கமாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த பின்னணியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளித்தாங்க. அந்த அறிவிப்பு அப்போ பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான குடும்பங்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாக உருவாச்சுங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் பார்த்திங்கன்னா அந்த வாக்குறுதியை செயல்படுத்தும் முயற்சிகள் தொடங்கப்பட்டது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக தேர்தல் நேரத்தில் அனைவருக்கும்னு சொன்னாங்க. ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதில் செக்ரிகேட் பண்ணாங்க. செக்ரிகேட் பண்ணி யார் யாரெல்லாம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் பேங்க்கில் அப்படியே டெபாசிட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது, இதுக்கு முன்னாடி யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு கிடையாது, ஸோ புதுசாக யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திங்லாம் அடிஷ்னலாக கொண்டு அது டோட்டலாக வச்சு அத்தனை பேர்த்துக்குமே தள்ளுபடி ஆகலை, கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் தள்ளுபடி ஆச்சு. ஸோ அவங்க பயனாளியோட தகுதி நிர்ணயம், கடன் அளவு வரம்பு அண்ட் ஆல்சோ கூட்டுறவு வங்கி தரவுகள் சரிபார்ப்பு போன்ற பல நிர்வாக செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அதுக்கு பின்னாடி தான் பல லட்சம் பயனாளிகளுக்கு கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டதுங்க. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் அரசு நிதி செலவிடப்பட்டது. ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிட்டால் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிறு விவசாய குடும்பம் பயிர் தோல்வியால் வருமானம் இல்லாமல் போனால் தங்க நகையை அடகு வச்சு கடன் எடுத்திருக்காங்க. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் மன அழுத்தத்தில் இருந்த அந்த குடும்பம் தள்ளுபடி அறிவிப்பின் மூலம் முழுமையாக கடன் சுமையிலிருந்து விடுபட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா விவசாயத்தை தொடங்கியதாக கூறப்படுதுங்க. ஸோ இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இந்த திட்டத்தில் சமூக தாக்கத்தை வெளிப்படுத்துதுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் விமர்சனங்களும் எழுந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ உண்மையில் மிகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த நன்மை சென்றதா, இல்லை நடுத்தர மற்றும் வசதியானவர்களுக்கு இதன் பயனை பெற்றார்களா அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கு. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் மாநிலத்தோட நிதிநிலைக்கு பெரிய சுமையாக இருந்தது அப்படின்னு பொருளாதார ஆய்வாளர்கள் கருதுறாங்க.
ஸோ அதனால தான் ஸ்டில் இது வரைக்கும் இந்த அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் எதாவது பெரிய பிரச்சனை வச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இன்னும் வந்து நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகாமையே இருக்குது. ஸோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை குறுகிய காலத்தில் செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பிற நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பாதிக்கப்பட்டதாகவும் விமர்சிக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா அனுபவங்களும் இருந்த போதிலும் மக்கள் மனசில் இந்த திட்டம் ஒரு உடனடி நிவாரணம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாங்க. இதனால தான் இப்போதைய தேர்தல் சூழ்நிலையில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ சமீப காலங்களில் கூட்டுறவு வங்கிகளில் நகை அடகு வச்சுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்திருப்பதாக கூறப்படுதுங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பை மேலும் வலுப்படுத்துன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படியான அறிவிப்பை வெளியிடும் என்ற தகவல் வந்து அரசியல் ரீதியாக பரவி வருது. ஸோ அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுதுன்னே சொல்லலாங்க. இது வெளியானால் ஒரு புறம் உடனடி நிவாரணம் கிடைக்கும் என்ற மக்களோட நம்பிக்கை நிச்சயமாக உயருங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாநிலத்தோட நிதிச்சுமை மீண்டும் அதிகரிக்கும் அப்படின்னு பொருளாதார கவலைகளும் இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி திருமணம் இல்லைன்னா மருத்துவ செலவுக்காக எடுத்த நகைக்கடனை தள்ளுபடி செய்யப்பட்டால் அது அவங்களுடைய வாழ்க்கையில் உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நீண்ட காலத்தில் வருமானம் அதிகரிக்கும் நிலையான வாய்ப்புகள் உருவாகவில்லை அப்படின்னா அவங்க மீண்டும் அதே கடன் சுழற்சிக்குள்ளே சிக்கிக்கொள்ளும் அபாயமும் இருக்குங்க. அதனால தான் பொருளாதார நிபுணர்கள் கூறுவது என்னன்னா, இப்படிப்பட்ட தள்ளுபடி திட்டங்கள் தற்காலிக நிவாரணமாக இருந்தாலும் நிலையான தீர்வாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விவசாய வருமானத்தை உயர்த்துதல், வேலைவாய்ப்பு உருவாக்கும் அண்ட் ஆல்சோ குடும்பங்களுடைய சேமிப்பு திறனை அதிகரிக்கும் கொள்கைகள் தான் நீண்ட காலத்தில் முக்கியம். ஸோ இப்படி இருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகவே இருந்து வருதுங்க. மக்கள் மனசில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் திறன் கொண்டவையாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வெளியாகக்கூடிய எந்த அறிவிப்பும் சாதாரண செய்தியாக இல்லைங்க. அது தமிழகத்தின் அரசியல், பொருளாதாரம் அண்ட் ஆல்சோ சமூக அமைப்பை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக மாற வாய்ப்பு இருப்பதாகவே சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் அரசியல் வாக்குறுதிகள் மிகவும் உணர்ச்சி சார்ந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நேரடி தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதுமான ஒன்றான தொடர்ந்து இருந்து வருதுன்னே சொல்லலாங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 அளித்த வாக்குறுதியை ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்திய அனுபவம் மக்களின் நினைவில் இன்னும் தெளிவாக இருப்பதால் இன்று மீண்டும் இப்படியான அறிவிப்பு வருமா என்ற எதிர்பார்ப்பு இயல்பாகவே அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் பல குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணத்தை வழங்கி கடன் சுமையிலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பை உருவாக்குவது நிச்சயமாக உண்மையாகவே இருக்குது. ஸோ குறிப்பாக சிறு விவசாயிகள், தினக்கூலி தொழிலாளர்கள் அண்ட் ஆல்சோ குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய ஆதரவாக அமைங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இத்தகைய பெரிய அளவிலான கடன் தள்ளுபடிகள் மாநிலத்தோட நிதிநிலைக்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஸோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவினத்தை குறுகிய காலத்தில் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் போது அது நீண்டகால வளர்ச்சி திட்டங்கள் தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்துங்க. ஸோ இறுதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் அரசியல் வாக்குறுதி மட்டும் இல்லைங்க. அது கோடிக்கணக்கான குடும்பங்களோட நம்பிக்கை, அவங்களோட பொருளாதார போராட்டத்தின் பிரதிபலிப்பு அண்ட் ஆல்சோ தமிழகத்தின் அரசியல் திசையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காரணிங்க. இந்த அறிவிப்பு வெளியானால் அது மக்களின் வாழ்க்கையிலும், மாநிலத்திலும், பொருளாதாரத்திலும் அண்ட் ஆல்சோ அரசியல் நிலைப்பாட்டிலும் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும், திருப்புமுனையாக மாறும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நிச்சயமாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்லாம் வந்து நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.